வணக்கம். 4 விதமான என்ட்ரீஸ் இருக்குங்க. ஒரு ட்ரேட எடுக்கிறப்ப. அது என்ன அப்படின்றது தான் நீங்க இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் என்ட்ரி என்னன்னா, பிரேக் அவுட் என்ட்ரி. இதை பிரேக் அவுட் என்ட்ரின்னு மட்டும் சொல்ல வேண்டாம். ஏன்னா பிரேக் அவுட் அப்படின்னாச்சுனால மேலே போகிறது புல்லிஷ். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸை உடச்சிட்டு ப்ரைஸ் மேலே ஏறுறது. அதே ஒரு சப்போர்ட்டை உடச்சிட்டு ப்ரைஸு கீழே இறங்கிச்சு அப்படின்னாச்சுன்னா அதை பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த ஒன்றை நம்ம 2 விதமாக சொல்லலாம். ஒன்று பிரேக் அவுட்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டினா பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுனும் சொல்லலாம். ஸோ இது பிரேக் அவுட்டுன்னப்போ புல்லிஷ் மாரி நம்ம எடுத்துகிட்டு சொல்லுவோம். ஆனால் அது பிரேக் டவுனுக்கும் நீங்கள் பொருத்திக்கலாம். ஸோ இந்த விதமான என்ட்ரி எப்படி அப்படின்னாச்சுன்னா, எப்போ நடக்கும் வென் அப்படின்னாச்சுன்னா, ப்ரைஸ் ஒரு கீ லெவலை பிரேக் பண்ணுறப்ப நடக்கும். கீ லெவல்னால் என்னங்க அப்படின்னாச்சுன்னா, கீ லெவல்னால் ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலு, இல்லாட்டினா ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸு லெவலு. இதை தான் என்ன சொல்கிறோன்னா கீ லெவல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னாச்சுன்னா ரேஞ்சு. ஒரு ரேஞ்ச் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் ப்ரைஸ் ஒரு ரேஞ்சிலேயே மூவ் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் சேனல் போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த சேனலை உடச்சிக்கிட்டு ப்ரைஸ் மேலேயோ போகலாம், இல்லை கீழேயோ வரலாம். அந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிறது, இல்லாட்டினா பிரேக் டவுன் ஆகிறது. அதுதான் நம்ம ஒரு ரேஞ்சை உடச்சிக்கிட்டு போகிறது. நீங்கள் பூலிஞ்சர் பேண்டு உங்களுக்கு தெரியும். அந்த பூலிஞ்சர் பேண்டு ரொம்ப அகலமாக இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த பஃபர் லைன் ரெண்டுமே. அது இல்லாமல் அப்படியே அந்த லைன், அந்த பஃபர் லைன் ரெண்டுமே அந்த மிடில் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூவிங் ஆவரேஜ் லைன். அது மிடில் லைனு, மூவிங் ஆவரேஜ் 20 அது. ஸோ அந்த லைனை ஒட்டிக்கிட்டு வர்றப்ப ப்ரைஸ் ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மூவ் ஆகிட்ருக்கும். அந்தமாரி பூலிஞ்சர் பேண்டு சுருங்கிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஒன்று பிரேக் அவுட்டோ அல்லது பிரேக் டவுனோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நடக்கிறப்ப என்ட்ரி ஆகிறது. இன்னொன்று என்னென்னா பேட்டர்ன். அப்போ பேட்டர்ன்னா என்னென்னா, ஒரு ட்ரையாங்குலர் பேட்டர்ன். ஒரு ட்ரையாங்குலர் பேட்டர்னில் அதனுடைய அந்த லெவலை உடச்சிக்கிட்டு மேலேயோ இல்லை கீழேயோ போகிறது, இல்லைன்னா டபுள் டாப்பு இல்லை டபுள் பாட்டமு. டபுள் டாப்பாக இருந்ததுன்னா டபுள் டாப்பாக இருந்ததுன்னா நெக் லைனை உடச்சிக்கிட்டு கீழே போகிறது. டபுள் பாட்டமாக இருந்ததுன்னா நெக் லைனை உடச்சிக்கிட்டு மேலே போகிறது. அதேமாரி ஷோல்டரு, டபுள் ஷோல்டரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்ன்லேயும் அந்த பேட்டர்னை உடச்சிட்டு பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுனோ ஆகிறது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ட்ரி ஆகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள அவங்க பிரேக் அவுட் என்ட்ரி எடுக்கிறவங்க. அவங்கள தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாச்சுன்னா மொமெண்டம் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ட்ரெண்டு ஃபாலோவர்ஸ்ன்ட்டு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னாச்சுன்னா பையிங் அபோவ் ஸ்விங் ஹை. ஒரு ஸ்விங் ஹை வருது, அப்போ ஹைனாலே அதுதான் ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கிங்க. இல்லாட்டினா புல்லிஷ் ஃப்ளாக் பிரேக் அவுட்டு. புல்லிஷ் ஃப்ளாக் பிரேக் அவுட் ஆகிறது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான். அந்தமாரி எக்ஸாம்பிள் நிறைய எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற ரிஸ்க்கு என்ன அப்படின்னாச்சுன்னா, அந்த பிரேக் அவுட்டில் சில டைம் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஃபால்ஸு பிரேக் அவுட்டை கொடுத்து ஏமாற்றிடுவாங்க. அப்போ அந்த ஃபால்ஸு பிரேக் அவுட்டை கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, வால்யூமை செக் பண்ணணும். வால்யூமை செக் பண்ணியிருந்தால் தான் அது கரெக்டான ஒரு பிரேக் அவுட்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் இந்த பிரேக் அவுட்டு என்ட்ரியை செலக்ட் பண்ண மாட்டாங்க. செலக்ட் பண்ணாமல் அவங்க ரெண்டாவதாக இருக்கிற புல் பேக் என்ட்ரியை செலக்ட் பண்ணுவாங்க. அது புல் பேக் என்ட்ரினா என்ன அப்படின்னாச்சுன்னா, இப்போ பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஆனால் இவங்களுக்கு அது பிரேக் அவுட்டு தானா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இவங்க என்ட்ரி ஆகலை. ஆனால் ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்க, என்ட்ரி ஆகிட்டாங்க. அவங்க என்ட்ரி ஆனவங்க பேர் தான் என்னென்னு சொல்கிறோம், மொமெண்டம் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்கிறோம். அவங்க என்ட்ரி ஆகிட்டாங்க. ஆனால் இன்னொரு குரூப் என்ட்ரி ஆகாமல் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. கன்ஃபர்மேஷன் எப்படி அப்படின்னாச்சுன்னா, உடச்சிக்கிட்டு போச்சு பார்த்தீங்களா ப்ரைஸு, அது எந்த லெவலில் உடச்சிதோ அந்த லெவலுக்கு அது திருப்பி கீழே இறங்கி அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே ஏறும். அதுதான் புல் பேக்குன்றது. அப்போ அந்த புல் பேக் வர்றப்போ இவங்க என்ட்ரி ஆகுவாங்க. அது கீழே டச் பண்ணது பார்த்தீங்களா, அந்த டைமில் என்ட்ரி ஆகுறது. அதுதான் வென் ப்ரைஸ் ரிட்டன் டு ரீடெஸ்ட் ஏ பிரேக் அவுட் லெவல் ஆர் மூவிங் ஆவரேஜ். இப்போ மூவிங் ஆவரேஜ் லைனை உடச்சிக்கிட்டு மேலே போகும். அதுக்கப்புறமா திருப்பி அந்த மூவிங் ஆவரேஜ் லைனை அது தொட்டுட்டு திருப்பி மேலே ஏறும். ஸோ இந்த மாதிரி ஒரு புல் பேக் மறுபடியும்
போகிறப்ப வந்துட்டு என்ட்ரி ஆகிறது. இவங்கள வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, இவங்கள வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்கிறோம். இல்லைன்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ட்ரேடரு. முன்னாடி இருந்தவங்க பிரேக் அவுட் ட்ரேடர்ஸு ஃபஸ்ட்டு டைப்பு. இவங்க வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ட்ரேடர்ஸ். அப்போ கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் இவங்க வந்துட்டு போவாங்க. அவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாச்சுன்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாச்சுன்னா, லோயர் ரிஸ்க் என்ட்ரி வித் பெட்டர் ரிவார்ட் டு ரிஸ்க் ரேஷியோ. இதில் வந்து என்னன்னா, உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு பாட்டம் லெவலில் வந்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிறதால உங்களுக்கு ரிவார்டு ரிஸ்க் ரேஷியோ வந்து நல்லா அதிகமாக இருக்கும். நிறைய ப்ராஃபிட்டை வந்து எடுக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸோட கம்பேர் பண்ணுறப்ப உங்களுடைய ப்ராஃபிட் டேக்கிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் ரிஸ்க்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா ஃபஸ்ட்டு டைப்பில் வந்துட்டு ரிஸ்க் அதிகம். ஏன்னா திருப்பி அது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருந்ததுன்னா ரிவர்ஸ் ஆகிடும். இது வந்து கன்ஃபர்மேஷன் ஆன பின்னாடி என்ட்ரி ஆகுது. மூணாவது டைப் என்னென்னா ரிவர்சல் என்ட்ரி. ரிவர்சல் என்ட்ரி அப்படின்னாச்சுன்னா என்னென்னா, ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு சப்போர்ட்டையோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸையோ வந்து அப்படி குத்தி பார்க்கும், உடச்சிட்டு போக முடியுதான்ட்டு. போக முடியாமல் திருப்பி ரிவர்ஸ் ஆகிடும். அதுதான் வந்து சொல்கிறேன். வென் ப்ரைஸ் ரியாக்ட்ஸ் அட் ஏ ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ், எக்ஸாம்பிள் ஆர்டர் பிளாக் ஆர் எஃப்ஏஜி, ஃபியர் வேல்யூ கேப். சில டைமில் அந்த ஆர்டர் பிளாக்கை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்டர் பிளாக் பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக்காக இருந்ததுன்னா ப்ரைஸ் அப்படியே கீழே வந்து அந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணிவிட்டு திருப்பி என்ன ஆகிடும், வந்து பவுன்ஸ் ஆகிடும், அது ரிவர்ஸ் ஆகிடும். அது கீழே வந்தது ஆனால் வந்து டச் பண்ணிவிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடும். அதே போல் பீரிஷ் ஆர்டர் பிளாக்காக இருந்ததுன்னா ப்ரைஸ் அப்படியே மேலே போய் அந்த பீரிஷ் ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணிவிட்டு திருப்பி கீழே இறங்கிடும். இதான் வந்து ரிவர்ஸ் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு என்ட்ரி ஆகிறது. இவங்களை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மீன் ரிவர்ஷன் ட்ரேடர்ஸ். இவங்க யார் இதை மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆப்ஷன் பையர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆப்ஷன் பையர்ஸ்னோட நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. என்னுடைய சேனல் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் தான் நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு வந்து என்ன மெத்தட் அப்படின்னாச்சுன்னா, இந்த ரிவர்சல் என்ட்ரி அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு இது. ஸோ ஒரு ரிஸ்க்கு, யூ ஆர் என்டரிங் அகெயின்ஸ்ட் எ கரண்ட் மூமெண்டம். இதில் என்ன ரிஸ்க் அப்படின்னாச்சுன்னா, ஒரு ப்ரைஸ் வந்து இப்போ இறங்கிட்டே இருக்குது. கீழே வந்துட்டு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது கீழே. இப்போ ப்ரைஸ் வந்து இறங்கிட்டே இருக்குது. அப்போ இறங்கிட்டே இருக்கிறப்ப அது வந்துட்டு ஒரு பீரிஷ் மொமெண்டமில் வந்து வந்துட்டுருக்கிற ஒரு மொமெண்டத்துக்கு எதிரான ஒரு இதில் வந்து நீங்கள் ஏறுறதுக்காக நீங்கள் போயிட்டு வந்து பை பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணலை, அதை டச் பண்ணிவிட்டு ஏறுன்ற அந்த இடத்துல போய் நீங்கள் கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணுறீங்க. ஸோ அப்போ அதுதான் வந்து ரிஸ்க். அப்போ ஒரு மொமெண்டம் வந்து கீழ் நோக்கி வருது. அந்த ஒரு வரப்போ நீங்கள் அந்த மொமெண்டத்துக்கு ஏற்ற ட்ரேட் எடுக்காமல் அதுக்கு ஆப்போசிட்டான மொமெண்டம், அதான் ஏறுற மொமெண்டம், அந்த இதில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு கால் ஆப்ஷனை வந்து எடுக்கிறீங்க. அதுவே வந்து பீரிஷ் ஓபியாக இருந்ததுன்னா மேலே ஏறி போயிட்டே இருக்கிறோம் ஒரு மொமெண்டத்தோட, ஒரு புல்லிஷ் மொமெண்டத்தோட, அது போய் டச் பண்ணிவிட்டு பீரிஷ் மூமெண்டமாக ரிவர்ஸ் ஆகி கீழே இறங்குறதுக்காக நீங்கள் புட் ஆப்ஷன் அங்கே போயிட்டு எடுக்கிறீங்க. அப்போ நீங்கள் எடுக்கிறது வந்து என்னென்னா, ஒரு மொமெண்டத்துக்கு வந்து அகேன்ஸ்டாக எடுக்கிறீங்க. இதுதான் வந்து ஒரு ரிஸ்க்கு. இன்கேஸ் அது வந்துட்டு உங்களுக்கு சரி வரல அப்படின்னாச்சுன்னா அது வந்து என்ன ஆகிடும், அது அப்படியே மேலே போயிடும். அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளில ஒடியாந்துடணும். அந்த நேரத்தில் உட்காந்துட்டு திருப்பி வரும்ன்ட்டுலாம் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ரிவர்சல் என்ட்ரின்றது. அடுத்தது என்ன அப்படின்னாச்சுன்னா ரேஞ்ச் பவுண்ட் என்ட்ரி. இந்த ரேஞ்ச் பவுண்ட் என்ட்ரி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே இருக்கும். அந்த கன்சால்டேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் அந்த ஸ்கேல்பிங் வந்து இது நல்லா சம்பாதிக்கலாம். அந்த இதில் எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இந்தமாரி இருக்கிறப்ப என்ன ஆகுனா, அப்படியே கீழே வரும், அப்படியே மேலே போகும், கீழே வரும், மேலே போகும். ஆனால் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும் அது. ஸோ இதை வந்து நீங்கள் எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் அந்த பொலிஞ்சர் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொலிஞ்சர் பேண்டை நீங்கள் அந்த இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது ப்ரைஸ் கீழே வந்து டச் ஆகும், அப்புறம் அப்படியே மேலே போகும், டச் ஆகும், அப்புறம் திருப்பி கீழே வந்து டச் ஆகும், மேலே போய் டச் ஆகும். இப்படி போயிட்டுருக்கிறப்ப நீங்கள் அது பாட்டத்தில் வந்துட்டு டச் ஆகுதில்ல, அந்த பாட்டம் லைனை 3 லைன் இருக்கும் பொலிஞ்சர் பேண்டில். அந்த பாட்டம் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டம் லைனை வந்து டச் பண்ணுறப்ப நீங்கள் உடனே அங்கே என்ன பண்ணணும்னா கால் ஆப்ஷன் வந்து வாங்கணும். அது அப்படியே மேலே போயிட்டு டாப் லைனை டச் பண்ணுறப்ப அந்த வாங்கின கால் ஆப்ஷனை வித்தரணும். திருப்பி அங்கே வந்து புட் ஆப்ஷனை வாங்கிட்டு கீழே வரைக்கும் வந்துட்டு புட் ஆப்ஷனை வித்தரணும், அப்புறம் கால் ஆப்ஷனை வாங்கணும். ஸோ இது வந்து ஸ்கேல்பிங்க்கு வந்து நல்ல ஒரு என்ட்ரி இது.
ஸோ இந்த இதுதான் வந்து வென் ப்ரைஸ் இஸ் இன்சைட் ஏ சைட்வே ரேஞ்சு. எக்ஸாம்பிள் வந்து பை அட்டு ரேஞ்ச் பாட்டம், செல் அட்டு டாப்பு. யார் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா ஸ்கேல்பர்ஸ். ஸ்கேல்பிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து யாருன்னா மார்க்கெட் மேக்கர்ஸ். நல்லா ஞாபகத்தை வச்சுக்க, மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்கள். இவங்க சாதாரண ஆள் கிடையாது, பெரிய லெவல் ஆளுங்க. இவங்க வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த ரேஞ்ச் பவுண்ட் என்ட்ரியை. அப்படின்றப்ப நாளைக்கு ஒரு வேளை ரேஞ்ச் பவுண்ட் என்ட்ரியாக இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் சொன்ன அந்த இண்டிகேட்டரை வந்துட்டு போட்டுருங்க. எது? புலிஞ்சர் பேண்ட். அதை வச்சுக்கிட்டு அதில் வந்துட்டு பாருங்கள். சைட் வேவாக இருந்ததுன்னா அதை வச்சு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். எடுக்காதீங்க ட்ரேடை. ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சொன்ன மாரியே வந்துட்டு மேலே போதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு என்ட்ரு ஆகும். ஸோ இதில் வந்துட்டு என்ன ஒரு சிக்கல் ரிஸ்க் இருக்குது அப்படின்னாச்சுன்னா, அது இப்போ நம்ம கீழே வந்து டச் பண்ணிவிட்டு ஏறுறப்ப நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துட்டீங்க, புரியுதுங்களா? சப்போஸ் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்ததுக்கு அப்புறமா அது மேலே ஏறாமல் திருப்பி உடச்சிட்டு கீழே போயிடுச்சுன்னு வச்சுங்க, பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிடும். அதனால் ஒரு விஷயம், ஒரு க்ளூ ஒன்று தரேன். நீங்கள் புலிஞ்சர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணுறப்ப அது வந்து ரொம்ப சுருங்கக்கூடாது. அது ரொம்ப சுருங்கிச்சின்னு வச்சுங்க, அந்த புலிஞ்சர் பேண்டு சுருங்கி இருந்ததுன்னா அந்த ஸ்கேல்பிங் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா அது எந்த டைமில் வேணாலும் பிரேக் அவுட் ஆகலாம். பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுனோ ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு இதில் தான் இருக்குது புலிஞ்சர் பேண்டு. ஆனால் ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து ரேஞ்ச் பவுண்டு என்ட்ரியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. 4 டைப் ஆஃப் என்ட்ரி. ஒன்று வந்து பிரேக் அவுட் என்ட்ரி, இன்னொன்று வந்து புல் பேக் என்ட்ரி, இன்னொன்று வந்து ரிவர்சல் என்ட்ரி, இன்னொன்று வந்து ரேஞ்ச் பவுண்டு என்ட்ரி. நன்றி.